விஷாலாட்சின்னு பிராட்டிக்கு ஒரு திருநாமம். அது என்னமோ விஷாலாட்சின்னு ஸ்ரீவைஷ்ணவர்கள்ல பெருசா பெயர் யாரும் வைப்பது கிடையாது. ஸ்மார்த்தர்கள்ல காணப்படுகிறது. ஐயர்கள் இருக்கிறார்கள். விஷாலாட்சின்னு சீதைக்கு வால்மீகி பெயர் சூட்டுகிறார். ராமன் அடுத்த நாள் பொழுது விடிந்தால் அவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும். அப்ப வசிஷ்டர் ராமனிடத்துல சொல்லுகிறார், ஆராதய ஜெகநாதம். ஜெகநாதன் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல எந்த பெருமாள் இருக்கிறாரோ அவர் பல பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அயோத்தியிலே தான் இருந்தார். அங்கு ராமன் அவருக்கு ஆராதனம் செய்து வந்தார். நாளைக்கு நல்லபடியா பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு பகவானுக்கு ஆராதனம் செய் என்று தெரிவிக்கிறார் வசிஷ்டர். உடனே ராமன் ஆராதனத்துக்கு போகணும்னா தனியா போகல, மனைவியை அழைத்து கொண்டுதான் ராமன் போனார். அப்ப அவர் கைங்கரியம் பண்ணும்போது விஷாலாட்சி சீதை அமர்ந்து ராமன் பண்ணுவதையெல்லாம் பார்த்திருந்தாளாம். சீதைக்கு பெரிய கண்ணு, விஷால அக்ஷி, பெரிய கண்களை உடையவள் என்று தெரிவிக்கிறார். ஒரு மான்றுடைய கண்களை போல பெரிய கண்களை உடையவன். பகவானுக்கும் பெரிய கண்கள் உண்டு. ஒரு அழகான ஒற்றுமை, ஒற்றுமையோட வேற்றுமைன்னு சொல்லலாம். பகவானுக்கு திருமேனி முழுக்க கருப்பு, கண்ணு மட்டும் சிவப்பு. பிராட்டிக்கு திருமேனி முழுக்க சிவப்பு, கண்ணு மட்டும் கருப்பு. கருந்தடங்கண்ணி என்று தெரிவிப்பார்கள். பெரிய கண்ணு, கருப்பான கண்ணு உண்டாம் பிராட்டிக்கு. ஆனா உடம்பு முழுக்க வெளுப்பு. பெருமானுக்கு உடம்பு முழுக்க கருப்பு, கண்கள் மட்டும் சிவப்பு. ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டால், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தாளா. பிராட்டியினுடைய கண்ணு சிவந்த கண்ணு தானே, அந்த ஒளி பெருமான் உடம்புல பட்டு பட்டு பிராட்டியினுடைய கண்ணு கருப்பு. அந்த கருப்பு கண்ணால பார்த்து பார்த்து பகவானுடைய திருமேனி கருப்பாயிடுதான். பெருமானுடைய கண்ணு சிவப்பு, அந்த சிவப்பு கண்ணால பார்க்கப்பட்டு பார்க்கப்பட்டு பிராட்டியினுடைய திருமேனி சிவப்பா எடுத்தான். இப்படி ரெண்டு பேரும் ஒரு பரிமாற்றம்னு தெரிவிப்பார்கள். அப்ப அவ்வளவு பெரிய கண். அனைத்துலகமுடைய அரவிந்த லோசனன்னு ஆழ்வார் பாடுகிறார். உலகம் அனைத்தையும் கொண்டு போய் அவருடைய கண்ணுல ஒரு சின்ன மூலையில ஒதுக்கி வச்சிட முடியுமா? அவர் கண்ணுன்னு சொன்னாலே அனுகிரகம் தானே. அவருக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ண முடியும்னால், இந்த உலக அனைத்துக்கும் அனுகிரகம் செய்து முடித்தாலும் இவ்வளவுதானா, என் கண்ணுல இன்னும் நிறைய சக்தி இருக்கே, இவ்வளவுதான் உலகத்துக்கு அனுகிரகம் தேவையான்னு கேட்பாரா? அது பெருமானுடைய கண். அவருடைய கண்ணை விட பல மடங்கு அழகு பிராட்டியினுடைய கண்ணுக்கு உண்டு. எங்க பார்க்கலாம்னால், சில இடங்களிலே அப்படியே கோடி காட்டுவார்கள் பெரியோர்கள். வால்மீகி ராமாயணத்திலே ஹனுமான் சுந்தரகாண்டத்திலே சீதையை காண்கிறார். நேரடியா கண்ணு முன்னாடி சீதை இருக்கிறாள். மனக்கண்ணாலே தான் ராமனை நினைத்துக் கொள்ளுகிறாள். ரெண்டு பேரையும் சேர்த்து இதுவரை ஹனுமான் சேவித்ததே கிடையாது. ராமனை தனியா பார்த்திருக்கார், இப்ப சீதையை தனியாக காண்கிறார். தன்னுடைய மனசால கற்பனை பண்ணி ரெண்டு பேரையும் இப்படி சேர்த்து வச்சு பார்த்தாராம். பார்த்த உடனே அவருக்கே பயமா போச்சு. நானே கண் திருஷ்டி போட்டுடுவேன் போல் இருக்கு என்று வால்மீகி ஹனுமானுடைய வார்த்தையை சொல்லுகிறார்.